ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரவை சேர்க்காமல் நல்ல புசு புசுன்னு பூரியும் இதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக வெங்காய மசாலாவும் எப்படி பண்ணந்தாங்க பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பூரி நல்ல புசு புசுன்னு வரும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு அகலமான பிளேட்டில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரஃபாக மாவு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நம்ம நெய் சேர்த்துருக்கிறதுனால அது நெய் வந்து மாவோடைய எல்லா பக்கமும் இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு கெட்டியான மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப வந்து மாவு லூஸாக இருக்கக்கூடாது. அதனால் தண்ணி வந்து நீங்கள் சேர்த்து பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சரியாக அளவு தெரியும். எனக்கு வந்து இந்த கோதுமை மாவு நம்ம எடுத்தோம் இல்லையா, அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல ஒரு கெட்டியான மாவு பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேங்க. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா வந்து நான் பிசைஞ்சிட்டேன். மாவுடைய பதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் லூஸாக இல்லாமல் அதே மாதிரி ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை மூடி ஒரு 10 நிமிஷம் மட்டும் இது இருக்கட்டும். இப்போ நம்ம வெங்காய மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானலி சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு லேசாக வந்து எண்ணெயில் வறுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கல, வெறும் வெங்காயம் மட்டும்தான் சேர்க்குறோம். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதுக்கு உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வந்து பச்சை மிளகா தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வந்து வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வந்து ரொம்பலாம் கலர் மாறி வர வரைக்கும் வதக்க தேவையில்லை, லைட்டாக வதக்கினா போதும். இப்போ வெங்காயத்தோடையே நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கீங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை லேசாக வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஸோ இப்போ இது கூட 2 சின்ன தக்காளி பழத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு தொக்கு பதத்துக்குலாம் வதங்கி வரணுங்கிறது தேவையில்லை, லைட்டாக வதக்கினா போதும். ஸோ இப்போ தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூட நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப வந்து மிளகாய்த்தூள் சேர்க்க வேணாம், கலர் மாறிடும் உங்களுக்கு. லைட்டாக மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை கிளறி விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி கிளறிட்டு இப்போ இது கூட ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நான் அந்த கோதுமை எடுத்தலையே அதே கப்லேயே 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நம்ம ஏற்கனவே வந்து உப்பு சேர்த்துருக்கோம், அதனால நான் இப்போ உப்பு சேர்க்கலை. இப்போ தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த தண்ணியிலேயே நம்ம வெங்காயத்தை நல்லா வேக விடணும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மீடியமான தீயில வச்சுட்டு மூடி வச்சிருங்க. இப்போ வெங்காயம் நல்லா வெந்து சாஃப்ட் ஆகி வரணும். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த தண்ணியில் வந்து நல்லா வெந்திருக்கும், சாஃப்ட் ஆயிரும். ஸோ இப்போது இது கூட நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து கொஞ்சோண்டு தண்ணியில் நான் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த கடலை மாவு கரைசலையும் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த கரைசல் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு உருளைக்கிழங்கை வந்து நல்லா வேக வச்சு மசிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதில் சேர்த்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கடலை மாவு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா மட்டும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ கடலை மாவுடைய பச்சை வாசனை போக ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் இதை நம்ம கொதிக்க வச்சுக்கணும். ஸோ இப்போ இதை நல்லா கொதிக்கட்டுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கொதிச்சு லைட்டாக உங்களுக்கு திக்காய் வரும். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட மசாலா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். கடைசியாக கொத்தமல்லி தழை இருந்தால் சேர்த்து வந்து இறக்கிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக சூப்பரான ஒரு வெங்காய மசாலா ரோட்டு கடை ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காய மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம பூரியை வந்து போட்டு எடுத்துடலாம். பூரிக்கு நம்ம மாவை வந்து பிசைஞ்சு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவை வந்து லைட்டாக ஒரு தடவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு நல்லா உருட்டிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தேய்ச்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சின்ன சின்ன உருண்டையாகவே உருட்டிக்கோங்க. ரொம்பவும் பெருசாக பூரி போட்டோம்னா எண்ணெய் வந்து நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படும். அதனால் சின்ன சின்ன உருண்டைகளாகவே உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உருண்டை எல்லாத்தையும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம்.
ஸோ இப்போ எல்லா உருண்டையும் நம்ம தட்டி எடுத்தாச்சு. இதை நம்ம தேய்ச்சிடலாங்க. தேய்க்கிறதுக்கு கோதுமை மாவு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கோதுமை மாவில் உருண்டைகளை பெரட்டி எடுத்துட்டு கட்டையில் வச்சுட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. பூரிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ரொம்ப மெல்லிசாக தேய்க்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கனமாக தேய்க்கணும். அப்போ தான் நம்ம எண்ணெயில் போடும்போது நல்ல புஷ்ஷுன்னு எலும்பி வரும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வரல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸோ இல்லை டிஃபன் பாக்ஸ் மூடியோ வச்சு வந்து கட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த மூடி வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரவுண்ட் ஷேப்பில் வரும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து தேய்க்கும் போதே நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துட முடியும். இப்போ பாருங்கள், நான் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லா மாவையும் தேய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் பூரி போடுங்க. அப்போதாங்க நம்ம ஒரு பூரியை டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துட முடியும். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்ல சூடானதுக்கு அப்புறமா தான் நீங்கள் மாவை வந்து உள்ளே சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு பூரி வந்து நல்லா புசு புசுன்னு எலும்பி வரும். பாருங்கள் எவ்வளோ உப்பெல்லாம் வந்து வருதுன்னு. இப்போ இதை இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் ஒரு லைட்டான கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம். எந்த அளவுக்கு பூரி வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பூரியே பார்த்தீங்கன்னா நல்ல புசு புசுன்னு வருது. ஃபர்ஸ்ட் பூரியே உங்களுக்கு நல்ல புசு புசுன்னு வரணும் அப்படின்னா எண்ணெய் வந்து நல்ல சூடாக இருக்கணும். அப்போ தான் பூரி வந்து நல்ல புசுன்னு எலும்பி வரும். ஸோ இப்போ இதை எடுத்துடலாம். இன்னொரு பூரி நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எண்ணெயில் இந்த மாதிரி சேர்த்துட்டு லைட்டாக கரண்டியில் மேலே எண்ணெய் தெளிச்சு விட்டிங்கன்னா நல்ல புஷ்ஷுன்னு எலும்பி வரும். ஸோ பாருங்கள், அதுவாகவே எவ்வளோ நல்லா புஷ்ஷுன்னு எலும்பி வந்திருக்குன்னு. இப்போ இது திருப்பி போட்டுட்டு லைட்டாக கோல்டன் கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். ஸோ நீங்கள் வந்து கடைசி பூரி வரைக்குமே நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா கடையில் வந்து போடுறது மாதிரி நல்ல புசு புசுன்னு உங்களுக்கு எலும்பி வரும். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு 3வது பூரி போட்டிருக்கேன். ஸோ இது 2 பக்கமும் கலர் மாறினதும் நம்ம எண்ணெயிலிருந்து வடித்து எடுத்துடலாம். எந்த அளவுக்கு பூரி உங்களுக்கு நல்ல புஷ்ஷுன்னு எலும்பி வருதுன்னு பாருங்கள். நம்ம ரவை கூட சேர்க்கலை, வெறும் கோதுமை மாவு மட்டும்தான் வச்சு வந்து செஞ்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வெங்காய மசாலாவும் பூரியும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.